Hi friends, welcome back to my channel No More Doubts. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 14. பேஜ் நம்பர் 14ல சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் டு த அதர் வாய்ஸ். அதாவது இதில் நமக்கு என்ன வாய்ஸ்னே கொடுக்கல. ஸோ அது ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா பாசிவ் வாய்ஸில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், நமக்கு இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல நமக்கு இந்த இடத்துல பை வச்சு எதுவுமே வரல. ஸோ இது இப்போது ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது இது வரைக்கும் சப்ஜெக்ட், இது வேர்ப், அப்போது வேர்புக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஜெக்டோட பார்ட்டை அப்படியே எடுத்து இங்கே போடுவோம். ஸோ மெனி த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். ஸோ இதில் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ அது சப்ஜெக்டோட பிளேஸ்க்கு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா இடி சேர்த்துருக்கு. ஸோ இது வந்து அப்போ நமக்கு V2 ஃபார்மில் இருக்குது. ஸோ V2 ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து வேர்ன்னு போட்டுடுறோம். ஏன்னா இந்த இடத்துல மெனி அப்படின்னு இருக்கிறதால ப்ளூரல். ஸோ ப்ளூரல் அப்படிங்கிறதால வேர் போடுறோம். வேர் போட்டுட்டு அப்பாயிண்டட் அப்படியே எழுதிடுறோம். ஸோ V2 ஃபார்மும் அப்பாயிண்டட் தான், V3 ஃபார்மும் அப்பாயிண்டட் தான். அடுத்தது பை போட்டு நமக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிடுறோம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் கொஸ்டின் யூ ஆர் மேக்கிங் அ கேக் நவ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நமக்கு பை வச்சு எதுவுமே வரல. ஸோ இது வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் தான். இப்போ இதை நம்ம பிரிக்கிறோம். இது சப்ஜெக்ட், வேர்ப், அண்ட் இது ஆப்ஜெக்ட், இது அட்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆப்ஜெக்ட் என்னவோ அதை எடுத்து இங்கே எழுதுகிறோம். அ கேக் அப்படிங்கிறதால சிங்குலர், அதனால் இஸ்ன்னு போட்டுடுறோம். இது வந்து நமக்கு இப்போ தெரியுது, இது வந்து என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதால இந்த ஐஎன்ஜியை பிரிச்சுட்டு பீயிங் அப்படின்னு நம்ம ஐஎன்ஜியை பீயிங்னு போட்டுட்டு மேக்க மேடுன்னு மாற்றிக்கிறோம். பை போட்டுட்டு யூ எடுத்து இங்கே போட்டுடுறோம். அப்புறம் அந்த நவ் அட்ஜெக்டை அப்படியே நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் நவ் தேர்ட் கொஸ்டின். இப்போது இந்த தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை வந்திருக்கு. ஸோ பை வந்திருக்கிறதால இது பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ்லேருந்து நம்ம இப்போ இதை அதர் வாய்ஸ், ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் இதுதான் சப்ஜெக்ட், இது வேர்ப், பை வச்சு வந்தது தான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டில் வந்திருக்கக்கூடிய மை கிராண்ட் மதரை அப்படியே எடுத்து நம்ம சப்ஜெக்டில் போட்டுக்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு வாஸ் வச்சு வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்கக்கூடிய பாசிவ் வாய்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு V2 ஃபார்மில் பெயிண்டட் அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது சப்ஜெக்ட் என்னவோ அதை அப்படியே எடுத்து ஆப்ஜெக்டோட பிளேஸில் நம்ம போட்டுக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். ஸோ இந்த இடத்துல மாலினி சப்ஜெக்ட், பை வச்சு நமக்கு எதுவும் வரல. ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது. ஹேட் பாட் வந்து வேர்ப், அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இது வந்து அ கலர்ஃபுல் ஹேட் டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஃபார் ஹர் டாட்டர் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்டை தான் எடுத்து சப்ஜெக்டாக போட போகிறோம். அ கலர்ஃபுல் ஹேட். ஸோ கலர்ஃபுல் ஹேட்டை சப்ஜெக்டாக போட்டாச்சு. வேர்ப் என்னவாக இருக்குன்னு பார்க்குறோம், ஹேட் பாட்னு இருக்குது. ஸோ ஹேட் பாட் அப்படிங்கிறப்போ இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹேட் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். பீன் ஆட் பண்ணுறோம். வேர்ப் ஏற்கனவே வேர்ப் 3 ஃபார்மில் இருக்குது, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்தது சப்ஜெக்டை தான் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ பை மாலினின்னு போட்டுட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம், ஃபார் ஹர் டாட்டர். அவ்வளோதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். அண்ட் இங்கே நமக்கு பை வச்சு எதுவுமே வரல. ஸோ இதுவும் ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது. ஸோ பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை பிரிக்க போகிறோம். சப்ஜெக்ட், ஹாவ் ஆஸ்க்டு வேர்ப், மீ டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு பே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்.
ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரக்ட் ஆப்ஜெக்டை தான் எடுத்து சப்ஜெக்டாக போட போகிறோம். மீ வந்து ஐயா மாறிடும். அடுத்தது ஹேவ் ஆஸ்க்டு அப்படிங்கிறதால இதுலேயும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே எப்படி ஹேட் பாட்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னோமோ இது இப்போ ஹேவ் ஆஸ்க்டுன்னு இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ இங்கே சப்ஜெக்டை பொறுத்து ஹேவ்னு இருக்குது. அதே போல் ஐயை பொறுத்து நம்ம போடும்போதும் அதே ஹேவே தான் வரும். ஹேவ் போடுறதால பீன் ஆட் பண்ணுறோம். ஆஸ்க்டு ஏற்கனவே வேர்ப் 3ல் இருக்குது. அந்த வேர்ப் 3 அப்படியே போட போகிறோம். அதுக்கப்புறம் டு பே த ஃபைன் அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து போட்டுட்டு பை போட்டு தே இங்கே நமக்கு தெம்மா சேஞ்ச் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு த prison பை த போலீஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு பை வந்துருச்சு. ஸோ இது வந்து பாசிவ் வாய்ஸ். இப்போ இதை நம்ம பிரிக்கிறோம். இது சப்ஜெக்ட், வேர் பீயிங் டேக்கன் இது வந்து வேர்ப், அண்ட் இது வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட். அப்புறம் இப்போ இதுதான் நமக்கு இப்போ இங்கே சப்ஜெக்டாக மாற போகிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பைக் அப்புறம் இருக்கிற த போலீஸை எடுத்து சப்ஜெக்டாக போட போகிறோம். போட்டுட்டு வேர் பீயிங் டேக்கன்னு இருக்குது. ஸோ பீயிங் அப்படின்னாலே இது கண்டினியூஸ். ஸோ அந்த வேர் வந்து இங்கே வராது. த போலீஸ். ஸோ த போலீஸ் அப்படிங்கிறதால த போலீஸ் வாஸ் போட்டுட்டு பீயிங்கை வந்து இங்கே நம்ம இதோட ஆட் பண்ணுறோம். டேக்கிங். த போலீஸ் வாஸ் டேக்கிங் த மிலிட்டன்ஸ். சப்ஜெக்ட் இப்போ ஆப்ஜெக்டோட பிளேஸ்க்கு வந்துருச்சு. அடுத்தது இந்த டு த பிரிசனை எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். த போலீஸ் வாஸ் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு த பிரிசன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th ஒன், ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. இங்கே நமக்கு பை வச்சு வரல. ஸோ இதுவும் ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் இப்போ நமக்கு பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் ஆகும்போது மீ, இப்போ இது வந்து ஹிஸ் சப்ஜெக்ட் பிஹேவியர் சப்ஜெக்ட் வெக்ஸஸ் வேர்ப் அண்ட் மீ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மீயை எடுத்து இங்கே போட போகிறோம். மீ வந்து ஐயா மாறிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல வெக்ஸஸ், இந்த இடத்துல இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட் அப்படிங்கிறதால ஐக்கு வந்து நம்ம ஆம் போடுவோம். வெக்ஸஸ் வந்து வெக்ஸுடன் மாறும். பை போட்டுட்டு ஹிஸ் பிஹேவியர் அப்படியே ஹிஸ் பிஹேவியராக வந்துடும். அண்ட் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இங்கே நமக்கு வில் வந்துருச்சுன்னா ஃப்யூச்சர். நமக்கு ஃப்யூச்சரில் 2 டைப்ஸ் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். சிம்பிள் ஃப்யூச்சர் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து வெறும் சிம்பிள் ஃப்யூச்சர் மட்டும்தான். ஸோ ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இது சப்ஜெக்ட், இது வேர்ப் அண்ட் இது ஆப்ஜெக்ட். ஸோ த ப்ராப்ளம் எடுத்து இங்கே போட போகிறோம். வில்லை போடுறோம். வில்லுக்கு அப்புறம் பி ஃபார்ம் வேர்ப் பி போடுறோம். சால்வுடுன்னு மாற்றிட்டு பை ஆட் பண்ணி ரோசியை தூக்கி இங்கே போடுறோம். அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அவர் ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டட் த எனிமி. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு பை வரல. ஸோ இது நமக்கு சப்ஜெக்ட், ஹேஸ் டிஃபீட்டட் வேர்ப், த எனிமி ஆப்ஜெக்ட். ஸோ த எனிமியை இங்கே எடுத்து போடுறோம். ஹேஸ் டிஃபீட்டட் அப்படின்னு வரும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. ஸோ இங்கே ஆர்மி சிங்குலர், அதனால் ஹேஸ் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி த எனிமிக்கும் அதே ஹேஸே தான் வரும். ஹேஸ் வந்தால் பீன் போடுவோம். டிஃபீட்டட் தேர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. அதே டிஃபீட்டட் போட்டுட்டு பை போட்டு அவர் ஆர்மி எடுத்து அப்படியே போட போகிறோம். அண்ட் நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின், த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் பேஷண்ட்லி. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு பை வரல. ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது. ஸோ பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். த சேல்ஸ்மேன் சப்ஜெக்ட், ஆன்சர்ட் வேர்ப், ஆல் த கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்ட், பேஷண்ட்லி வந்து நமக்கு அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல் த கொஸ்டின்ஸ் தான் ஆப்ஜெக்ட், அப்படியே எடுத்து இங்கே போட போகிறோம். ஆன்சர்டு அப்படின்னு வந்திருக்கிறதால இது V2 ஃபார்மில் இருக்குது. ஸோ V2 ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம வாஸ் ஆர் வேர் ஆட் பண்ணணும். ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதால நமக்கு இங்கே ப்ளூரலில் இருக்குது. ஸோ வேர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர்டோட தேர்டு ஃபார்மும் ஆன்சர்டு அப்படியே தான் வரும். பை போட்டு நமக்கு சப்ஜெக்டில் என்ன இருக்குது, த சேல்ஸ்மேன், அந்த த சேல்ஸ்மேன் அப்படியே போடணும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அட்ஜெக்டிவ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம், பேஷண்ட்லி. ஆல் த கொஸ்டின்ஸ் வேர் ஆன்சர்ட் பை த சேல்ஸ்மேன் பேஷண்ட்லி. அண்ட் இதோட நமக்கு பேஜ் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோ மோர் டவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.